காஞ்சிபுரத்தில் இயல்பு நிலையை கொண்டுவர தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்டுள்ள மூத்த IAS அதிகாரி ராஜாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் எமது செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட நேர்காணலை தொடர்ந்து பார்ப்போம். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்தந்த மாவட்டங்களுக்கு மூத்த IAS அதிகாரிகளை அந்த பணிகளுக்காக அனுப்பியிருந்தார். தற்சமயம் காஞ்சிபுரத்தில் அந்த பணிக்காக அனுப்பப்பட்டுள்ள மூத்த IAS அதிகாரி திரு ராஜாராமன் உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? நேற்றைய தினம் சுமாராக 12,995 நபர்கள் அவருடைய இல்லத்திலிருந்து மழை வெள்ளத்தால் சூழ்ந்த இல்லங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். நேற்றைய அளவில் மாலை 5 மணி அளவில் இந்த மீட்பு பணி என்பது ஏறத்தாழ முடிவுற்றது. இந்த பணியில் தேசிய மீட்பு படைகள், மாநில மீட்பு படைகள், குறிப்பாக தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்படை, இராணுவம், கடற்படை, விமானப்படை அனைவரும் இதில் ஈடுபட்டனர். மிகவும் சிறந்த முறையில் அனைத்து அலுவலர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைகளை அடிப்படையில் செயலாற்றினார்கள், ஒருங்கிணைந்த முறையிலே செயலாற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பணியில் மீட்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். எந்த ஒரு உயிர் சேதமோ அல்லது உடலுக்கு ஆபத்தோ எதுவும் ஏற்படாத வண்ணம் மீட்கப்பட்டு அவர்கள் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். நேற்றைய இரவு கூட சுமாராக 116 பாதுகாப்பு முகாம்களில் 35,000 மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு உடை மற்றும் சுகாதார வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மருத்துவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சுமாராக 673 மீட்பு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டார்கள். 133 படகுகள் இதற்காக செயல்படுத்தப்பட்டன. இன்றைய தினம் ஆனது, அதாவது 18ஆம் தேதி, நாம் அனைவரும் மீண்டும் இந்த பணியில் ஈடுபட இருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வெள்ளத்தை அங்கிருந்து வெளியேற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், அதாவது போக்குவரத்து, மின் வசதி போன்றவற்றை இன்றே முடிந்த அளவிற்கு இயல்பு நிலைக்கு திருப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த வடகால் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை படகு மூலமாக மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வடியாத வெள்ள நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.